ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல மிகப்பெரிய முதலாளி ஒருத்தர் இருந்தாராம். அப்போ பாக்குறதுக்கே பாவமா வசதியற்ற ஒருவர் இந்த முதலாளியை பார்த்து வேலை கேட்டு வந்தாராம். பாவமா இருக்குதேன்னு தனக்கு தேவையான பொருட்கள் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கி வர வேலையை தந்தாராம். முதலாளி மார்க்கெட்டுக்கு போய் பொருட்கள் வாங்கி வர காசு கொடுத்தா முக்கால்வாசி பணத்தை சுருட்டி வச்சுக்கிட்டு கால்வாசி பணத்துல தரமற்ற பொருட்களை வாங்கி வந்து முதலாளி கிட்ட கொடுப்பாராம். தரமற்ற பொருட்கள் கிழிஞ்சும் உடஞ்சும் பழுதடைஞ்சும் போக திரும்ப திரும்ப பொருட்கள் வாங்க வேண்டிய நிலைமைக்கு முதலாளி தள்ளப்பட்டாராம். திரும்ப திரும்ப பொருட்கள் வாங்க முதலாளி கொடுக்கிற காசை சுருட்டி ஒரு கட்டத்துல முதலாளியை விடவும் பணக்காரர் ஆகிட்டாரா அந்த வேலைக்காரன். இப்ப என்ன நிலைமைனா அந்த வேலைக்காரனை பார்த்து கேள்வி கூட கேட்க முடியாத அளவுக்கு அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டானா அந்த வேலைக்காரன். முதலாளியே அவனை பார்த்து பயப்படுறாருன்னா பாத்துக்கோங்களேன். சுங்கசாவடிகள் பத்தி தான் இந்த வாரத்தில் பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் 48 சுங்கசாவடிகள் இருக்கு. அதுல ஏப்ரல் மாசத்துல 26 சுங்கசாவடிகள்ல கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. மீதம் இருக்கிற 21 சுங்கசாவடிகள்ல இந்த மாசம் கட்டணம் உயர்த்த போறாங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியை பயன்படுத்த வரி வசூலிக்கிற பழக்கம் கிட்டத்தட்ட 2700 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிமு 7ஆம் நூற்றாண்டுல உலகின் மிகப்பெரிய பேரரசை கட்டியாண்ட அஷூர்பனிபால் ராஜா காலத்திலே இருந்துட்டு இருக்குன்னு வரலாறுகள் சொல்லுது. ரொம்ப வரலாறு பேச வேணா, இப்ப எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு. அதுலயும் ரொம்ப முக்கியமானது சாலைகள், நெடுஞ்சாலைகள் தான். அதனாலதான் ரோட்ஸ் ஆர் தி லைஃப் லைன்ஸ் ஆஃப் நேஷனல் எக்கானமின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நாட்டோட பொருளாதாரத்தின் உயிர்நாடியே சாலைகள் தான் சொல்றாங்க. நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு சாலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்ட்டு. பணக்கார நாடுகள் தங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தரமான சாலைகள் நாடு முழுக்க போட்டுறாங்க. வளரும் நாடுகளும் ஏழை நாடுகளும் தான் பொருளாதாரம் இல்லாதனால சாலைகள் போட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி நாடுகளுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு, கடன் வாங்கி ரோடு போடணும். அப்படியே போட்டாலும் கடனை கட்ட வரி வசூல் செய்யணும். ரெண்டு, தனியார் நிறுவனத்திடம் கொடுத்து அவனையே ரோட போட சொல்லிட்டு அவனையே வரி வசூலும் செய்ய விட்டுறணும். பொதுவா எப்ப மட்டும் வரி வசூல் செய்ய விடுவாங்கன்னா, அந்த ரோட்டோட கேபிட்டல் காஸ்ட் செலவு என்னாச்சோ அதை எடுக்கிற வரைக்கும் ஒரு சில வருஷங்களுக்கு வரி வசூல் செய்ய விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் காஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் வரி வசூலிக்கிறத நிறுத்திடுவாங்க. இதுதான் உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. சரி வாங்க, இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நெடுஞ்சாலையை 3 விதமா போடுவாங்க. ஒன்னு, பப்ளிக் ஃபண்டட், அதாவது அரசாங்கமே நெடுஞ்சாலையை போட்டுட்டு அவங்களே வரியும் வசூலிப்பாங்க. 2, பிஓடி, பில்ட் ஆபரேட் டிரான்ஸ்ஃபர், அதாவது தனியார் கம்பெனி கிட்ட ஒப்பந்தம் போட்டுருவாங்க. அந்த நிறுவனமே ரோடு போட்டுட்டு வரி வசூலும் செஞ்சுட்டு ஒப்பந்த காலத்துக்கு அப்புறம் அரசாங்கத்திடம் பரிமாற்றம் செஞ்சுக்குவாங்க. 3, ஓஎம்டி, ஆபரேட் மெயின்டைன் டிரான்ஸ்ஃபர், அதாவது அரசாங்கம் கட்டின நெடுஞ்சாலையில வரி வசூல் செஞ்சு பராமரிச்சு அப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் அரசாங்கத்திடம் பரிமாற்றம் செஞ்சுக்குவாங்க. 2வது 3வது மாடல்ல பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனம் தான் வரி வசூல் செய்யறாங்க. முதல் மாடல்ல பப்ளிக் ஃபண்டட்ல அரசாங்கமே வரி வசூல் செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா இதுல ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குதுன்னு சொல்லி அதையும் இப்ப ஏலம் விட்டு ஹையஸ்ட் பிட்டருக்கு ஒப்பந்தத்தை கொடுத்துறாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா 3 மாடல்லையும் தனியார் நிறுவனம் தான் சுங்க கட்டணம் வசூல் செய்யறாங்க. இப்போ ஓரளவுக்கு நெடுஞ்சாலைகள் எப்படி கட்டப்படுது, அதுல இருக்கிற மாடல்கள் என்னென்ன, சுங்க கட்டணம் யார் வசூலிக்கிறாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க தமிழ்நாட்டுக்குள்ள போகலாம். இந்தியாவில் மொத்தம் 563 சுங்கசாவடிகள் இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 10 விழுக்காடு 48 சுங்கசாவடிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்த 48 சுங்கச்சாவடிகள்ல 19 வந்து பப்ளிக் ஃபண்டட், அதாவது அரசாங்கம் கட்டியது. 26 பிஓடி, அதாவது தனியார் நிறுவனம் கட்டினது. 2 வந்து ஓஎம்டில வருது. இந்த 48 நெடுஞ்சாலைகளை கட்ட ஆன மொத்த செலவு 37,000 கோடி சொச்சம். 37,000 கோடின்னு வாயை பொளந்து நிக்காதீங்க. ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி பட்ஜெட் போடுற தமிழ்நாட்டுக்கு இது ஒன்றும் பெருசு இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த 48 நெடுஞ்சாலைகளும் ஒரே வருஷத்துல போடப்படல, கடந்த 20 ஆண்டுகள்ல போடப்பட்டது. மொத்த செலவு 37,000 கோடினாலும் தனியார் நிறுவனம் கட்டின 26 நெடுஞ்சாலைகளுக்கான செலவு 15,687 கோடி தான். நம்ம கேட்கிற கேள்வி, இந்த பணம் நம்ம கிட்ட இல்லையா? ஒரே ஒரு வருஷத்துல என்ன வருமானம் வருதுன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க அடிக்கிற பெட்ரோலோ டீசலோ ஒவ்வொரு லிட்டருக்கும் கொடுக்கிற பணத்திலிருந்து 10 ரூபா ரோடு செஸ்ஸுக்கு போகுது. சென்ட்ரல் ரோட் ஃபண்ட் ஆக்ட் 2000 படி இது எதுக்கு வாங்குறாங்கன்னா, நெடுஞ்சாலைகள் கட்டுறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் செலவு செய்ய. மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க அடிக்கிற ஒவ்வொரு லிட்டர்ல இருந்தும் நீங்க 10 ரூபா நெடுஞ்சாலை கட்ட கொடுக்கறீங்கன்ட்டு. தமிழ்நாடு முழுக்க ஒரு வருஷத்துக்கு ரோட் செஸ்ன்னு
நெடுஞ்சாலைகள் போட எவ்வளவு கலெக்ட் ஆகுதுன்னு பாப்போம் வாங்க. திரு சுரேஷ்குமார், ஜெனரல் செக்ரட்டரி, கன்சார்டியம் ஆஃப் இந்தியன் பெட்ரோலியம் டீலர் சொல்ற தகவல் படி தமிழ்நாட்டில் 5000 பெட்ரோல் பங்க் இருக்கு. சராசரியா 1.5 லட்சம் லிட்டர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடையிலும் விற்பனை ஆகுதுன்னு சொல்றாரு. அப்போ 5000 கடையில ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 900 கோடி லிட்டர் கணக்கு வருது. அப்போ ஒவ்வொரு லிட்டருக்கும் 10 ரூபாய் ரோட் செஸ்னா வருஷத்துக்கு இதுல மட்டும் 9000 கோடி வருமானம் வருது. தமிழக மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க பெட்ரோல் டீசல் அடிக்கிறதுனால மட்டும் நெடுஞ்சாலைகள் போட 9000 கோடி ஒரு வருஷத்துக்கு வசூலாகுதுன்னு கூடுதல் தகவல். ரோட் செஸ்னு இருந்தத 2018-19 பினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் ஸ்பீச்ல ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ்னு மாத்தினாங்க. 9 ரூபாயா இருந்த ரோட் செஸ் 10 ரூபாயா ஆக்கினாங்க. அடுத்து தமிழக அரசாங்கம் பெட்ரோலுக்கு விஏடின்னு 13 ரூபாயும் டீசலுக்கு 9 ரூபாய் 62 காசுன்னு ஒவ்வொரு லிட்டருக்கும் வாங்குறாங்க. சராசரியா 11 ரூபாய் எடுத்துக்கிட்டா கூட இதுல மட்டும் 10,000 கோடி வருமானம் தமிழக அரசாங்கத்துக்கு வரும். பட்ஜெட்ல ரெவென்யூ செக்ஷன்ல போய் சேல்ஸ் டாக்ஸ் அண்ட் வேட் கலம் பாருங்க, புரியும். அடுத்து நீங்க புதுசா வாகனம் வாங்குனீங்கன்னா ரோட் டாக்ஸ் அல்லது மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ்னு வாங்குவாங்க. அது எதுக்குன்னா சாலை போடுறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் தான். அப்படி மட்டும் தமிழக அரசாங்கத்துக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7000 கோடி வருமானம் வருது. இதெல்லாம் கணக்கு போட்டாலே 26,000 கோடி கணக்கு வருது. இதெல்லாம் இல்லாம 48 சுங்கச்சாவடிகள்ல சுங்க கட்டணம் வேற வசூலிக்கப்படுது. அப்ப நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி தனியார் நிறுவனத்திடம் கொடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். முறைகேடுகளை தடுத்து அரசாங்கமே எடுத்து நடத்த முயற்சி செய்யணும். இதையெல்லாம் மீறி நிதி கொண்டு வர தனியார் கம்பெனிக்கு ஒப்பந்தம் கொடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுல வெளிப்படைத்தன்மை கொண்டு வரணும். மக்களை வருத்தி தனியார் நிறுவனம் சம்பாதிக்க அனுமதிக்க கூடாது. எடுத்துக்காட்டுக்கு செங்குறிச்சிட்டால எடுத்துக்குவோம். சுங்க கட்டணம் வசூலிக்க கன்செஷன் பீரியடா 20 வருஷத்துக்கு கொடுத்திருக்கிறோம். டிராபிக் பிசியூ வச்சும் குறைந்தபட்சம் உள்ள கட்டணம் எடுத்துக்கிட்டாலே போட்ட காசை அந்த கம்பெனி 5-7 வருஷத்துல எடுத்துட முடியும். லாபம் எடுக்க 3 வருஷம் கொடுத்ததா கூட 10 வருஷம் தான் கணக்கு வரும். ஏன் 20 வருஷம் சுங்க கட்டணம் வசூலிக்க அனுமதி கொடுக்கணும்? இது அநியாயம் இல்லையா? திரும்பவும் சொல்றேன், மக்களை வருத்தி தனியார் நிறுவனம் சம்பாதிக்கிறத அனுமதிக்கவே கூடாது. சரி, இன்னொரு சைடு நம்மளால கடன் வாங்க முடியுமான்னு பார்ப்போம். அதுவும் நம்மளால முடியும். இந்த வருஷம் தமிழ்நாட்டோட பட்ஜெட்டை பாருங்க. வரவு 2,24,000 கோடி, செலவு 3 லட்சம் கோடி, கடனா வாங்க போறது 74,000 கோடி. சோ கடன் வாங்குறதெல்லாம் நமக்கு ஜுஜிபி. போன வருஷம் 31,680 கோடி நம்ம வட்டியா கட்டி இருக்கோம். இந்த வருஷம் 36,000 கோடி வட்டியா கட்ட போறோம். சோ கடன் வாங்குறதெல்லாம் நமக்கு மேட்டரே இல்லாம போயிட்டு வருது. தமிழகத்தோட மொத்த பட்ஜெட்ல 5.1 விழுக்காடு, அதாவது கிட்டத்தட்ட 15,000 கோடி ரோடு போட செலவு செய்ய போறாங்க. போன வருஷம் 10,000 கோடி, அதுக்கு முந்தின வருஷம் 7,000 கோடி. தரமே இல்லாத ரோட போட வேண்டியது, திரும்பவும் அடுத்த வருஷம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி அதே ரோடு மேல ரோடு போட வேண்டியது. இப்படி பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் ரோடு குண்டும் குழியுமாவும் இல்ல தோண்டியோ இருக்குது. இவ்வளவு செலவு செஞ்சும் சாலை விபத்து மரணங்கள்ல இந்தியாவுல தமிழகத்துக்கு 2வது இடம். இத பத்தி எல்லாம் நம்ம கேள்வி கேட்கறதே இல்லையே. இப்போ உங்களுக்கு அந்த குட்டி கதை நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அந்த முதலாளி வேற யாரும் இல்லைங்க, நீங்க தான், பொதுமக்கள் தான். அந்த வேலைக்காரர் யார் தெரியுமா? நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்களே மக்கள் பிரதிநிதிகள், அரசியல்வாதிகள் தான். உங்களுக்கு வேலை செய்ய வந்தவங்க உங்க வரி பணத்தையே சுருட்டி இன்னைக்கு உங்களையே மிரட்டுற நிலைமைக்கு வந்து நிக்கிறாங்க. வணக்கம். இந்த 48 சுங்கச்சாவடிகள்ல 21 சுங்கச்சாவடிகள் பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேல சுங்க கட்டணம் வசூலிச்சுட்டு வராங்க. இன்னும் சொல்லணும்னா சில சுங்கச்சாவடிகள் 15 வருஷத்துக்கு மேல வசூலிச்சுட்டு வராங்க. இந்த சுங்கச்சாவடிகளை உடனடியா மூடணும் அல்லது குறைந்தபட்சம் 50 விழுக்காடு கட்டணத்தை குறைக்கணும்னு இந்த வீடியோ மூலமா நாங்க கேட்டுக்கிறோம். இப்படி மூடதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அத்தியாவசிய பொருட்களோட விலை குறையும். அத்தியாவசிய பொருட்களோட விலை குறைஞ்சுச்சுன்னா தினம் மக்கள்னால பணத்தை சேமிக்க முடியும். அந்த பணத்தை வச்சு வேற அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும். இதனால பல கோடி பொதுமக்கள் பயன்பெறுவாங்க. இதை விட்டுட்டு ஒரு தனியார் கம்பெனி சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுறதுக்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா Facebook, Twitter, WhatsApp குரூப்ல எல்லாத்துலயும் ஷேர் பண்ணுங்க, லைக் போடுங்க, உங்க கேள்விகளை கமெண்ட்ஸ் காலம்ல போடுங்க. நான் கண்டிப்பா பதிலளிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல வீடியோஸை பார்க்கணும்னா என் ப்ரொஃபைல் அசோக் ஷனிதியை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.